ஜம்முன்னு இருக்கும், கும்முன்னு இருக்கும், எல்லாமே இருக்கும். பார்த்து வாங்கினா இப்படி வத்தம் உங்களாட்டம் தான் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பால் கம்மி தான். இந்த தாடி கொஞ்சம் நல்லா இவ்வளோ நேரம் கொஞ்சம் முரண்டு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. உங்கள் கையில் மட்டும் சாப்பிட்டா இருக்கு. இங்கே இவ்வளோ மடியோட நிறைய பால் குவாலிட்டியோட மாடு வருது இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. 3 லிட்டர் பால் கறக்கிற மாட்டுக்கே வந்து 60,000 அந்த மாதிரி என்னமோ செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. யாரும் அவர் கூட நான் ஒருத்தர் மட்டும் வரலங்கல்ல, அவரை சுற்றி ஒரு 10-20 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து ஒரு பல் செட்டர் ஸ்பேர் கொண்டு அது பத்திரமா வச்சுங்க. அந்த பல் செட்டர் தண்ணி படாத வேதி பார்த்துங்க. ஏதாவது மிதிச்சிருச்சு நமக்கு முதல் போயிடும். காம்பு தர சுத்தபத்தமாக இருக்கணும். ஏன்னா எல்லாம் மாடு பெருமாடு பெருமடி இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா சிரமம். வணக்கங்கண்ணா. வணக்கங்க. இந்த மாடு எந்த கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்கண்ணா? இது காஞ்சிபுரம் போகுதுங்க. காஞ்சிபுரம். சரி, எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி இருக்குங்க? இது ஒரு நாளைக்கு 20-22க்கு மேலே வருங்க. எத்தனை கண்டு போட்டு 2 நாள் ஆகுது. ரெண்டாவது ஈத்து நல்ல வெயிட் மாடு. நல்லா பார்க்கறதுக்கே ஜம்முன்னு இருக்கு. ஆமாம், ஜம்முன்னு இருக்கும், கும்முன்னு இருக்கும், எல்லாமே இருக்கும். பார்த்து வாங்கி கொடுத்தது நீங்க என்ன பிறகு அப்படித்தானே இருக்கும். மாடு கும்முன்னு இருக்குனால பார்த்து வாங்குச்சு. இல்ல நாங்க பார்த்து வாங்கி தந்தோம்னாக்கா இந்த மாதிரி உங்களாட்டம் தான் பார்த்துருப்பீங்க. கஸ்டமர் எந்த மாதிரி எதிர்பார்த்து வந்தாங்க? உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாங்களா இந்த மாதிரி? பழைய கஸ்டமர் தான் நம்ம வெளியே எடுத்து கொடுத்துருக்கோம். அப்புறம் 3 மாடு எடுத்து கொடுத்தா அதை 1-2 கொஞ்சம் பால் கம்மி தான். இந்த தாடி கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி திரும்பி வந்தார் நம்மகிட்ட சொல்லிட்டு. அப்புறம் இந்த தாடி பார்த்து 2 மாடு எடுத்துட்டு பால் மிஷின், நம்மளோட பால் மிஷின் வாங்கிட்டு போறாரு. ரெகுலர் கஸ்டமர் தான் இப்ப திரும்பி வந்திருக்காங்க. ரெகுலர் கஸ்டமர் கிடையாது. கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, சொன்னாரு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுனானு. சரிப்பான்னு சொல்லி இப்ப கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு அவருடைய கம்ப்ளைண்ட் எல்லாம் பூர்த்தி பண்ற மாதிரி இருக்குங்களா? அந்த மாட்டுக்கு இது பேர் எடுத்து கொடுக்கும். இன்னும் 1 வாரம் ஆகணும். ஏன்னா இன்னும் சொரவையில் இருக்குது. இன்னும் 1 வாரம் ஆகணும். நல்ல வெயிட் மாடு. ஆமா, இவ்வளோ நேரம் கொஞ்சம் முரண்டு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. உங்க கையில மட்டும் சாப்பிட்டா இருக்கு. ஆமாங்க. ஏன்னா பால் கறந்து இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. அது கொஞ்சம் மடி சொரவையில் இருக்குது. கொஞ்சம் இதனால அது இதாகி. சரிங்கண்ணா, இந்த கஸ்டமர் இன்னும் அதிகப்படியாக மாடுகள் எடுக்கிறதுக்கு வர இன்னும் பண்ண பெருசு பண்ணலான்னு இருக்கிறாரு. இன்னும் ஒரு 5-6 மாடு 10 மாடு போடுவார். இன்னைக்கு 2 மாடு எடுத்துருக்குது. அப்புறம் பால் மிஷினாலும் எடுத்துருக்குது. அவர் போன வாரமே இடையிலே நல்ல மாடு இருந்தால் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் பணம் 50,000 போட்டு விட்டாரு. அப்புறம் இடையில ஒரு மாடு பார்த்தோம், அது கொஞ்சம் கம்ப்ளைண்ட்னால அவர் இடையில ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னைக்கு இங்கே எடுத்துருக்கோம். இங்கே சந்தையில நல்ல நல்ல மாடுகள்லாம் கிடைக்குதா இல்லை பண்ணையில தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்குங்களா? எல்லா பக்கம் பண்ணையில் இருக்கிற மாடும் சந்தைக்கு தான் வருங்க. இது இங்கே இருக்கிற மாடு பண்ணைக்கு வியாபாரத்துக்கு போகும். எல்லாமே வரும். எல்லாமே எங்கே போனாலும் ஒரே மாதிரி தான். செலக்டிவ் எங்கே கிடைக்கும்னு நான் இங்கே அதிகப்படியான ஆப்ஷன் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஓகே இத்தனை மாடுன்னா அதுக்குள்ளேயே தான் நம்ம ஆப்ஷனு. மாடு பின்னால் வந்து மாடி நடக்கிறதெல்லாம் எடுங்க பார்க்கலாம். கவுரு வேணும், சும்மா ஜாமன் முரட்டு கவராக இருக்குது. மாடு அப்படிதான் இருக்கு. வணக்கங்க. வணக்கண்ணா. உங்க பேரு? ஜெயராமண்ணா. இந்த சந்தைக்கு வந்திருக்கீங்க. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? மாடு வாங்கினா மாடு பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். பாக்குறதுக்காக தான் வந்திருக்கீங்க. ஏன் வாங்கலைங்க? அண்ணன்கிட்ட மணிகண்ட கால் பண்ணி கேட்டிருந்தோம். மாடு நெக்ஸ்ட் மந்த் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு முறை வந்து போய் பார்த்துட்டு போங்க, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கும், இங்கே பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால வந்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க, சந்தை எப்படி இருக்கு, உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்கு? நம்ம ஊர் சைடில் இந்த மாதிரி சந்தைலாம் கிடையாதுண்ணா. நம்ம ஊர் வந்து திண்டிவனம். நம்ம ஊர் சைடில் இந்த மாதிரி சந்தைலாம் கிடையாது. இவ்வளோ பேர் சந்தையே அங்கே கிடையாது. சொல்ல போனால் இவ்வளோ ஒரு கறவை கடை மாடு அங்கே பார்க்க முடியாது. ரேர் தான். இதை கம்பேர் பண்றப்ப அதெல்லாம் சந்தையே கிடையாதுன்ற மாதிரி. ஆமா, சந்தையே கிடையாது சொல்ல போனா. இங்க என்ன மாதிரி ரகங்கள் மாடுகள்லாம் வருது? இவ்வளவு ரக மாடுகள் இருக்கான்றது மாதிரி ஏதாவது ஃபீல் ஆச்சு? ஆமா, கண்டிப்பா. ஹெச்எப்லாம் நம்ம சைடுல கிடையவே கிடையாது. ஹெச்எப் கிடையாது. இங்க இவ்வளவு மடியோட நிறைய பால் குவாலிட்டியோட மாடு வருது இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்க அதிக ஹை குவாலிட்டியா பார்க்க போனா ஒரு வேலைக்கு வந்து ஒரு 5 லிட்டர் கறக்கும் மாடு, அவ்வளவுதான் அதிகம். இங்க வந்து 20 சொல்றாங்க நிறைய மாடுகள். இப்ப உங்களுக்கு பார்த்த உடனே என்ன மாதிரிலாம் தெரிஞ்சு விலை எந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு, பால் எந்த ரகம் வரைக்கும் கொடுக்குது, எந்த ரகம் எப்படி கொடுக்குது அப்படின்ற மாதிரி விலையை பொறுத்த வரைக்கும் ஓகேண்ணா. எவ்வளவு தேவை அங்க இருந்து இங்க அங்க 3 லிட்டர் பால் கறக்கிற மாட்டுக்கே வந்து 60,000 அந்த மாதிரி சொல்லுவாங்க, 40,000 50,000 சொல்லுவாங்க. இங்க வந்து 20 லிட்டர் கறக்கிறதே நல்லா பார்த்து. இப்ப வந்துட்டு இங்க சந்தையில நிறைய வியாபாரிங்க இருக்காங்க. ஆமா, வியாபாரிங்க இருக்காங்க, தரங்க நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கிட்ட வாங்கினா நல்லா இருக்கும்ன்றது இங்க வந்தாக்கா உங்களுக்கு கணிக்க முடியுதா? நான் அதுக்காக ஒரு டெஸ்ட் பண்ணேன். எல்லாருமே கான்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி பார்த்தேன்.
யாருமே அந்த அளவுக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணல. வாங்க பார்த்துலாம் சொன்னாங்க. அண்ணன் என்கிட்ட சீரியஸா ஒரு 1.5 மணி நேரம் ஃபோன்ல பேசினாரு. 1.5 மணி நேரம் ஃபோன்ல பேசி எல்லாமே சொன்னாரு. உங்க கிளைமேட்டுக்கு எது செட் ஆகும், எது செட் ஆகாது, நிறைய ஐடியா எனக்கு சொன்னாரு. அதை பேஸ் பண்ணி தான் அண்ணன் கிட்ட தான் கண்டிப்பா மாட்டு எடுப்பேன். அதே போல மணிகண்டன் கிட்ட தான் எடுப்பேன். ஏன்னா அவருடைய அனுபவங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ஆமா, அந்த அனுபவத்தை பாக்குறப்ப ஓகே இவர்கிட்ட வாங்கலான்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா 5 நிமிஷம் கூட நிறைய பேர் பேசல. அவர் 1.5 மணி நேரம் பேசினாரு என்கிட்ட. போன்ல 1.5 மணி நேரம் பேசுறாரு. இப்ப நேரம் வந்த பிறகு எந்தெந்த இடத்த வந்துட்டு உங்களுக்கு ஆமா, எப்படியா இருந்தாலும் நின்று பொறுமையா பேசிட்டு தான் போவீங்க. ஆமா, இன்னும் அவர் பிஸியாகிறாரு மாடு வாங்கி கொடுக்கறதுல. ஆமா. அவரு அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுவாரு. அதை வச்சு நீங்க ஒரு ஐடியா, ஆமா, நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களோ அதை எப்படி பண்ணலாம்னு அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணி ஒரு நேரம் காத்துட்டு இருக்கிறது. சரிங்க, நீங்க நல்லபடியா பண்ணையெல்லாம் அமைச்சு சிறப்பா வளர்றதுக்கு அடுத்த வாட்டி நீங்க மாடு வாங்க வருவீங்கல்ல, கண்டிப்பா. அப்ப உங்க அனுபவத்தை எந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருக்கோம் என்ன எதுன்னு டீடைல்ஸ் நம்மளுக்கு ஷேர் ஓகே, நான் கண்டிப்பா ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ். பல் செட்டர் ஒன்று எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தாச்சா, ஒரு பல் செட்டர் ஸ்பேர் கொண்டு வந்து அது பத்திரமா வச்சுங்க. அந்த பல் செட்டர் தண்ணி படாத வேதி பார்த்துங்க. ஒன்று போயிடுச்சுன்னா டக்குன்னு ஒன்று மாற்றிங்க. அது போட்டோம்னா பால் அது டக்குன்னு அடிக்குதுல, அது போயிடும். அது அவ்வளோ சீட்டில் போகாது. அது எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கும். அதனால் ஒன்று நம்ம ஸ்பேர் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறோம். அதனால் அது பண்ணிக்கோங்க. அது ப்ரைஸ் எவ்வளோண்ணா? தனி வெளியே வாங்க இருந்தா அது என்ன எவ்வளோ ஒரு 1500 வருமா? 2200 மட்டும். நம்ம அதனால தான் நம்ம இதனால ஒன்று சேர்த்தியே நம்ம கொடுக்குறோம். கம்பெனியில் ஒன்று தான் கொடுப்பான், நம்ம சேர்த்தியே கொடுக்குறோம். வணக்கங்க, உங்க பேருங்க? என் பேரு வேதவள்ளி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் சிங்காரப்பேட்டை தாண்டி ராஜபாளையம் குட்டைன்னுவாங்க அந்த வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன். எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? 3 மாடு வாங்கியிருக்கேன். இந்த 3 மாடு யார் வாங்கி தந்தது? மணிகண்டன் அண்ணா. ஈரோடு மணிகண்டன் அவர் வாங்கி தந்திருக்காருங்க. நான் அவர் யூடியூப் ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அது பார்த்து அவரை கான்டாக்ட் பண்ணி வந்தேன். 3 மாடு வாங்கி கொடுத்தாரு. 3 மாடு வேணும்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல வேணும்னு சொல்லிட்டு கேட்டோம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல பின்ன இதுக்கு முன்னாடி ஊர்ல மாடு வச்சிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்க, உங்களுக்கு எதனால அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்க மாடு வளர்க்கணும்? எது பண்ணாலுமே என்னமோ செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. சரி வீட்டில இருந்து இது பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுல இறங்கிருக்கோம். இது பண்ணியுமே லெஸ்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி. இது இங்க இருந்து வாங்கிட்டு போன சக்சஸ் ஆச்சுன்னா ஒரு 2 மாசம் கழிச்சு கூட வருவோம் வாங்குறதுக்கு. மறுபடியும் ஒரு 3-4 மறுபடியும் வாங்குறோம். இப்போ நீங்க வாங்கியிருக்காங்க ஜெர்சி வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி ஹெச்எஃப் கிராஸ் வாங்கியிருக்கீங்க. எல்லாமே உங்க ஏரியாவுக்கு அது எல்லாமே செட் ஆகுங்களா? செட் ஆகுன்னு தான் சொல்லியிருக்காங்க. செட் ஆகுன்னு சொல்லியிருக்காரு. 11 மணிக்குள்ள கட்டலாம் அது வரைக்கும் அப்படின்னு. நீங்க என்ன சென மாடு வாங்கியிருக்கீங்களா இல்ல கண்ணு மாடு வாங்கியிருக்கீங்களா? போட்டது ஒன்று வந்து சென மாடு. 1 செனை 2 கண்ணு போட்டிருக்குங்க. எல்லாமே இப்போ பால் உற்பத்தி அங்கே வந்து நீங்கள் சொசைட்டி ஒருத்தர் தான் பிளான் பண்ணிருக்கீங்களா? ஆமாம், அதுதான் ஒரு எப்படின்னா 100க்கு மேலே போச்சுன்னா அதில் ஊற்றிடலாம். 100 கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே லோக்கலில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 2 மாதம் கழிச்சு எப்படின்னாலும் ஒரு 3 மாதம் கழிச்சு மாடு இன்னும் வாங்கி அதை டைரெக்டாக கம்பெனிக்கு அனுப்புகிற மாதிரி தான் பிளான். இப்போ இந்த மாடெலாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்கல்ல, ஸோ இப்போ இன்னும் நீங்கள் பண்ணைக்கெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்களா இல்லை நார்மலாக இப்போ வீட்டில் வச்சு வச்சுட்டு வந்திருக்கோம்? செட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு இத்தனை மாடு வளர்க்குறதுக்கு உங்களுடைய பிளானிங் எல்லாமே கரெக்டாக இருக்குங்களா? ஒரு 7 மாடு வளர்க்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஷெட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ தீவனம்லாம் என்ன கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டுருக்கீங்களா இல்லை உங்களுக்கு தெரியுங்களா? எங்களுக்கு தெரியாது. அவர் அந்த அண்ணா ஈரோடு மணி அண்ணா சொல்லிடுவேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லி கொடுக்குறேன்னு இருக்காரு. ஸோ அந்த இதில் நம்பிக்கையில் வாங்கிட்டு போயிருங்க. நம்பி வாங்கலாங்களா? நம்பி வாங்கலாம். எவ்வளோ நேரம் ஆச்சுங்க இந்த மாடுங்களாம் நீங்கள் வாங்குறது? நாங்கள் ஒரு 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ள வாங்கிட்டோம். 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் ஆச்சு இந்த 3 மாடு. எல்லாரும் அவர் கூட நான் ஒருத்தர் மட்டும் வரலங்கல்ல. அவர் சுற்றி ஒரு 10-20 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குற மாதிரி அப்படி ஒன்று ஒன்றா செட் ஆகுற மாதிரி. அதான் இந்த 3 மாடு நீங்கள் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ரகத்தில் இந்த பட்ஜெட்டில் இத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு கேட்டதால அதுக்கேற்ற மாதிரி 20 லிட்டர் கேட்டிருந்தேன். அதான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 20 லிட்டர் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 15 to 18 லிட்டர் அந்த மாதிரி பட்ஜெட் ஏற்ற மாதிரி. பட்ஜெட் ஏற்ற மாதிரி இப்போ ஸ்டார்டிங் இந்த ரேஞ்சில் எடுத்துன்னு போங்க. அதுக்கப்புறம் இன்னும் பெரிய மாடுகள்லாம் எடுக்கலான்னு சொல்லியிருக்காருங்களா? சரிங்க. மீண்டும் நீங்கள் உங்களுடைய பண்ணையை சிறப்பாக மென்மேலும் வளர்கிறதுக்கு எங்களோட சேனல் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்கள்.
நன்றி நன்றி ஒரு joint வாடகைங்களா? அப்படிதான் வரும். ஸ்கொயர் பண்ணிடுறாங்க. படுக்கு சின்ன வச்சுக்கோங்க. இப்ப நம்ம மாடு ஒரு மாடு ஃப்ரீயா இருக்குது. சலுப்பு சலுப்பு வந்துச்சுன்னா கூட படுத்துக்கிட்டு வரும். நம்ம 2-3 மாட்டுல அதை போட்டோம்னா ஏதாவது மிதிச்சிருச்சு நமக்கு முதல் போயிடும். காம்பு சரி, நான் இது எப்படின்னா இது நம்ம சொன்னாங்களே, நான் இதுல பார்த்தேன் மக்காச்சோளம் பொடியாக்கிட்டு அது ஒரு அதெல்லாம் எதுவும் நீங்க கலப்பு தீவனம் அது இதுன்னு கலக்கவே வேண்டாம். மாட்டு தீவனம் எஸ்கேஎம் இது மாட்டு தீவனம் 2 கிலோ 2.5 கிலோ, புண்ணாக்கு 1/2 கிலோ, துவரை போட்டு இல்லை கொண்டக்கடலை போட்டு அது ஒரு 1/2 கிலோ, தவிடு, பருத்தி கொட்டை புண்ணாக்கு வந்து பருத்தி கொட்டை புண்ணாக்கு இதெல்லாம் வைங்க. இந்த மாவு ஐட்டமே வைக்காதீங்க. நீங்களா ஆல்ட்ரேஷனா எல்லாம் கலந்து வைக்கிறத தீவனத்தை கலந்து போட்டு பண்ணீங்களா செட் ஆகாது. அது நம்ம ரேஸும் அது செட் ஆகாது. இருக்கிறது என்னவோ அதை பண்ணுங்க, அதே போதும். இப்போ 2-3 நாளைக்கு கூழ் வைங்க, வெல்லம் வைங்க, நாட்டு சக்கரை வைங்க, எள்ளு புண்ணாக்கு வைங்க, இதெல்லாம் வைங்க. ஒரு 2-3 நாள் ஆன முற்பாடு தவிடு சேர்த்துங்க. இப்பயே தவிடு சேர்த்துங்க மாடு செரிமானத்துக்கு வராது, சிக்கிக்கிறோம். சுடு தண்ணி வெதுன்னு குடிக்கிறதுக்கு வைங்க, கூழ் வைங்க. குளிக்க வச்சா இடுப்புக்கு பின்னால குளிக்க வைங்க, முதுகு உள்ள குளிக்க வைக்க வேண்டாம். பின்னால் தண்டு வருதுல்ல அந்த தண்டு வால் அரை அதெல்லாம் மட்டும் கழுவி 2-3 நாளைக்கு சக்கரை நாட்டு சக்கரை குண்டு வெல்லாம் அப்படி வைங்க. அந்த கசத தீட்டெல்லாம் வெளியே வரும். 2-3 நாளைக்கு வரத்தீனி பச்சை கம்மியாக கொடுங்க, வரத்தீனி வைங்க போதும். வச்சிங்கன்னா மாடு தெளிவாக வந்துடும். ஒரு 10 நாளைக்கு பொறுமையாக இருக்கும். ஏன்னா 2-3 நாளில் சரி மாடு நல்லா இருக்கு, பால் கொஞ்சம் சேர்த்தி வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் சரி தீவனம் சேர்த்தி போட்டால் இன்னும் 2 லிட்டர் சேர்த்தி வரணும் போட்டிங்கன்னா மாடு படுத்துரும். அதனால அதை 10 நாளைக்கு கொஞ்சம் 10 நாளைங்கிற 15 நாள் ஆகணும் அவர் கிளியர் ஆகுது. அது முடி கணக்காக வைங்க. பால் கம்மியாக இருந்தாலும் தப்பு இல்லை, கணக்காக வைங்க. இடத்த சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க, தர சுத்தபத்தமாக இருக்கணும். ஏன்னா எல்லாம் மாடு பெருமாடு பெருமடி இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா சிரமம். அது மட்டும் செலவு. அப்படி ஏதாவது டவுட் ஆனால் எனக்கு கூப்பிடுங்க. சரி ஓகே பை.